ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா Jan 28 மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த பேப்பர் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் Jan 28 மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்லேருந்து டஃப் லெவலில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் டஃப்பாக தான் இருந்தது பேப்பர். சரிங்களா? சரி, இப்போ லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் எதுக்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஒரு லைவ் செஷன்ஸ் வர போகிறோம். ஸோ அந்த லைவ் செஷன்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் லைவ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் லைவ்னு டைப் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக நம்ம லைவ் சேனல் வரலாம். லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு ½ hour செஷன்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். எத்தனை மணிக்கு லைவ் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 7 o'clock லைவ் வரும். ஸோ 7லேருந்து 7:30 வரைக்கும் லைவ் சேனல் ஓடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேப்பர் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைவ்ல நீங்கள் கேட்கலாம், நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஒவ்வொரு பேப்பர்லையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட் டு டஃப்பாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்லேருந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது, அதாவது டஃப் லெவல் நோக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே ஃபார்முலா பேஸில் தான் கொஷின்ஸ் வரும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த டைம் உங்களுக்கு ஃபார்முலா பேஸில் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மோஷன், இதுல எல்லாம் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 2 கொஷின்ஸ், செமிகண்டக்டர் லாஜிக் எய்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து ஃப்ளூயிட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை விட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்னிங் ஷிஃப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலாக தான் இருந்தது. டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் மீன் ஓவர் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, ஓவர் டஃப் அப்படின்னும் சொல்ல முடியாது. லாஸ்ட் 3 டேஸில் கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் மாடரேட்டாகவும் இருந்தது. இது கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்குது கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நிறைய வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து வேறு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆர்கானிக்லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இன்ஆர்கானிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பீரியாடிக் டேபிள்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ரெசனன்ஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கெமிஸ்ட்ரியோட நிலவரம். அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஹார்டாகவும் லென்த்தியாகவும் இருந்தது. ஆனால் இப்பயுமே ஹார்டாகவும் லென்த்தியாகவும் தான் இருந்தது. லென்த்தி மீன்ஸ் உங்களுக்கு ஆன்சர் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாகவே போயிட்டு இருந்தது, சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டைம் ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெக்டர் 3லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஏரியான்றது கர்வ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் செட்லேருந்து மிக்ஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து கோடிங் செக்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது மேக்ஸோட நிலவரம். ஸோ நம்ம லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம், ஈவினிங் ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸை பொறுத்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா மேபி லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 இல்லைன்னா 170 இந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னாவே 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஷிஃப்டெல்லாம் உங்களுக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 190 கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு 99% வரும், இல்லை 185 கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு 99% வரும், ஒரு சில இதில் 200 கட் ஆஃப் இருந்தால் 99% வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
பட் இந்த ஷிஃப்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாடரேட்லேருந்து டஃப் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 165 இல்லைன்னா 170 இந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு 99% வரும் சரிங்களா. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து 165க்கு உங்களுக்கு 99% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 155க்கு உங்களுக்கு 98%, 145க்கு உங்களுக்கு 97%, 135க்கு உங்களுக்கு 96%, அதே மாதிரி 125க்கு உங்களுக்கு 95% வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ்க்கு இந்த பர்சன்டேஜ் வரும். இதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு ஈவினிங்கில் லைவ் செஷன்ஸ் வரும். ஸோ லைவ் செஷன்ஸுக்கு எல்லாரும் வாங்க, உங்களோட டவுட்ஸ் என்னங்கிறத கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.